கட்சி இன்னைக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள். இந்த கட்சி மக்களுக்காக உழைக்க வேண்டும், அந்த மக்களுடைய உரிமைகளை பெறுவதற்கு அவர்கள் முயற்சி செய்ய வேண்டும். அவருடைய பொறுப்பும் பங்கும் அதிகமாக இருக்கிறது. ஆகவே சிறுபான்மையினராக இருந்தாலும் பெரும்பான்மையினராக ஒரு நல்ல மனப்பான்மையினரோடு இணைந்து இந்தியா நம் அனைவருக்கும் சொந்தமானது, இந்தியர்களாகிய நமக்கு சொந்தமான ஆட்சி, அதிகாரம், கல்வி, பொருளாதாரம் இவற்றை யாரோ ஒரு சிலர் களவாடி சென்றுவிடக்கூடாது என்பதிலே நாம் உஷாராக இருக்க வேண்டும். இந்த நாட்டிலே தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பாராளுமன்றத்திலே கூறியது போன்று இன்றைக்கு 93 வேலை அரசு செயலகத்தில் இருக்கிறது என்றால் அந்த 93 வேலைகளிலே பெரும்பாலான இந்துக்கள் வெறும் 3 பேர் தான் இருக்கிறார்கள். அப்படி என்று சொன்னால் பெரும்பான்மை இந்துக்களும் ஏமாற்றப்படுகிறார்கள். ஒரே ஒரு RSS வகுப்பினர் மட்டும் 90 விழுக்காடு இருப்பதாக திரு ராகுல் காந்தி அவர்கள் சொன்னார். இன்று பார்த்தால் எங்கு பார்த்தாலும் அதுதான் உண்மையாக இருக்கிறது. ஆக பெரும்பான்மை மக்களுக்கும் சிறுபான்மை மக்களுக்கும் சேர வேண்டிய ஆட்சி, அதிகாரம், கல்வி, வேலைவாய்ப்பு, பொருளாதார உயர்வு இவையெல்லாம் ஒரு சிலர்கள் கையிலே சிக்கிக் கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் மீட்க வேண்டும் என்று சொன்னால் அனைவரும் ஒன்றிணைந்து போராட வேண்டும். அந்த போராட்டத்திலே இன்று துவங்கியிருக்கக்கூடிய இந்த சிறுபான்மை உரிமை கட்சி போராட வேண்டும் என்று இந்த நேரத்திலே அவர்களை வாழ்த்தி பாராட்டுகிறேன்.